வாய மூடிட்டு இருங்கம்மா, அமைதியா இருங்கம்மா, வயசானா சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த வார்த்தைகள் எல்லா வீட்லயும் இப்பெல்லாம் கேட்கப்படுது, கவனிக்கிறீங்களா? ஏன் அம்மாவுக்கு இப்போதான் வயசாகுதா? நாம பிறக்கும்போதே அவங்களுக்கு 20 வயசுக்கு மேல ஆச்சுது இல்லையா? ஏன் இப்போதான் இது தெரியுது? ஏன்னா இனிமேல் அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்போ அம்மா அப்பாவால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நமக்கு தெரியுதோ, அப்போ பிள்ளைங்க வயசானா கொஞ்சம் அமைதியா இருங்க, ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்கன்னு கேக்குறாங்க. தமிழ்ல கானாவுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும் இல்லையா? ங. ங வரிசையில இங், ங மட்டுமே பயன்படுத்தப்படும். அங்ஙனம், இங்ஙனம், எங்ஙனம், அங்கு, இங்கு, இப்படி இந்த 2 எழுத்துக்களுக்கும் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஙா, ngீ, ngீ, ngூ, ngூ இதெல்லாம் பயன்பாட்டிலேயே கிடையாது. ஆனாலும் நாம ஏன் அந்த எழுத்துக்களை எல்லாம் வச்சிருக்கோம்? அதையும் சேர்த்துத்தான் 247 எழுத்துக்கள் தமிழ்ல இருக்குதுன்னு சொல்றோம். வீட்டுல ஒருத்தங்களால பயன் இருக்கும், ஒருத்தங்களால பயன் இருக்காது. இருந்தாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்முடைய குடும்பம் அப்படிங்கறத நாம உணர்ந்துக்கிடணுங்கிறதுக்காகத்தான் நம்ம மொழி கூட பயன்பாடே இல்லாட்டினாலும் இந்த எழுத்துக்களை தன்னோட வச்சிருக்குது. பயன்பாடு இல்லாட்டி எரிஞ்சிட முடியாது. அவங்க எல்லாரும் நம்மோட சேர்ந்தவங்க. ஒருத்தன் நல்லா படிச்சு நல்லா இருப்பான், ஒருத்தன் கடைசி வரைக்கும் உருப்படாமலே தான் இருப்பான். ஆனா பெத்த தாய் அவனை விடவே மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? இதத்தான் நம்ம மொழி நமக்கு கற்றுக் கொடுக்குது. பயன்பாடே இல்லாத எழுத்துக்களையும் சேர்த்துத்தான் தமிழ் என்கிற மொழி நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. வீட்ல ஒருத்தன் பிரயோஜனம் இல்லங்கிறதுக்காக அவனை அப்படியே கழட்டி விட்டுறக்கூடாது என்பத நம்ம மொழியின் எழுத்துக்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனா வேதாகமம் இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம விரோதிகளையும் நம்மள நேசிக்கச் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.